Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து எப்படி புக்மார்க்ஸை வந்து நம்ம டிலீட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதாவது நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம அடிக்கடி ப்ரௌஸ் பண்ணுற அந்த அதாவது வெப்சைட்ஸை வந்து நம்ம புக்மார்க்கில் வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ அப்படி சேவ் பண்ணி வைப்போமா இருந்துச்சுன்னா நம்மளால் அடுத்த தடவை வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக வந்து புக்மார்க்கை கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த புக்மார்க்கை வந்து நம்ம எப்படி டிலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புக்மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நீங்கள் சேவ் பண்ணி வச்ச புக்மார்க்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் டிலீட் பண்ண விரும்புகிற அந்த புக்மார்க்கை வந்து நீங்கள் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் டிலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோயே அந்த புக்மார்க் வந்து இப்போ டிலீட் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நம்ம மொபைலில் வந்து புக்மார்க்ஸை வந்து நம்ம டிலீட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.